வெல்கம் டு ஐஸ்வர்யா. இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போற கார் பாத்தீங்கன்னா 145 155 பட்ஜெட்ல இருந்து 21 லேக் 22 லேக்ஸ் வரைக்கும் பட்ஜெட்ல இருக்கிற எல்லா காருமே நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா 2018 மாடலுங்க. மாருதி எஸ்-கிராஸ் ஜீட்டா டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். 11 மாடலுங்க. Volkswagen Vento Highline டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனருங்க. ஃபேன்சி நம்பர் ஆல் 2016 மாடலுங்க. Audi A4 பிரீமியம் பிளஸ் 2 லிட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக்ங்க. இந்த கார் கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனருங்க. ஃபேன்சி நம்பர் சிங்கிள் டிஜிட் ஏழாம் ரெஜிஸ்ட்ரேஷன். இன்னோவா 2015 மாடல், பட் 16ல தான் டெலிவரி எடுத்திருக்காங்க. அதாவது இன்னோவா ஓல்டு ஷேப்ல கடைசியே வந்த மாடல் 2017 மாடலுங்க. போலோ ட்ரெண்ட் லைன் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. வெறும் 66,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஐஸ்வர்யா கார்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற கார் பார்த்தீங்கன்னா 145 155 பட்ஜெட்ல இருந்து 21 லேக் 22 லேக்ஸ் வரைக்கும் பட்ஜெட்ல இருக்கிற எல்லா காருமே நம்ம பார்க்க போறோம். பட்ஜெட் கார்ஸும் இருக்கு, பிரீமியம் கார்ஸும் இருக்கு. ஸோ எல்லாம் கலந்த ஒரு கலவையா இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யா கார்ஸுங்க. இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கும் சின்னிம்பாளையத்துக்கும் இடையில கோல்டு வின்ஸ் பஸ் ஸ்டாப்புங்கிற இடத்துல நம்ம ஷோரூம் இருக்கு. கோயம்புத்தூர்காரங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வெளியூருக்காரங்க நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கு இந்த இது யூஸ் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கூகுள் மேப் லொக்கேஷனை தந்துடுறேங்க. அதே போல நீங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போற கார் நீங்க ஒரு மாசம் கழிச்சு பாக்குறீங்கன்னா அந்த கார் ஒருவேளை சேலா இருக்கலாம். அப்ப நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது எங்ககிட்ட கரண்ட் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க இல்லையா? என்னோட கேட்லாக், வாட்ஸ்அப் கேட்லாகோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தந்துடுறேன். நம்ம யூடியூபர் தந்துருவாரு, நீங்க அதில் பார்த்துக்கோங்க. இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல ஐஸ்வர்யா கார்ஸோட வீடியோஸ் ரெகுலரா பாருங்க. ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா 2018 மாடலுங்க. மாருதி எஸ்-கிராஸ் ஜீட்டா டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. இந்த கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும் நீங்க பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஏர் பேக்ஸ் இருக்குங்க, ஏபிஎஸ் இருக்கு, அலாய் வீல்ஸ் இருக்குங்க, கீலெஸ் என்ட்ரியோட புஷ் ஸ்டார்ட் பட்டன் வந்துருங்க, ஆட்டோ ஃபோல்டபிள் சைடு மிரர்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ் வந்துருங்க, நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ் இந்த கார்ல இருக்கு, இன்ஃபோடைன்மெண்ட் டிஸ்பிளே இந்த கார்ல இருக்குங்க. நீங்க உள்ள இன்டீரியர் பாருங்க, உங்களுக்கு இன்ஃபோடைன்மெண்ட் டிஸ்பிளே வந்துடும், ஸ்டேரிங் மோட்டோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துருங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த கார்ல இருக்குங்க. இந்த கார் ஓடிக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,25,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்குங்க. கஸ்டமர் கோட் பண்ணிட்டு இருக்க பிரைஸ் 890. பிரைஸ் பிக்சட் பிரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் பிரைஸ் தான். நேரடியாக விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. பிரைஸ் கண்டிப்பா நெகோஷியபிள் பிரைஸ். இந்த காருக்கு லோன் பண்ணலாம். லோன் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காருக்கு மேக்ஸிமம் ஒரு 750 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தரலாம். அடுத்து நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா 2016 மாடலுங்க. 2017 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. ஹைலைன், போலோ ஹைலைன் டீசல், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், சிங்கிள் ஓனர் காருங்க இது. இந்த கார் ஓடிக்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,01,000 கிலோமீட்டர் போயிருக்குங்க. டில் டேட் கம்பெனி மெயின்டைன் காருங்க, டாக்டர் யூஸ் காருங்க. கம்பெனில எல்லா சர்வீஸும் பண்ணிருக்காரு. கிளட்ச் மாத்திட்டாங்க, டைமிங் பெல்ட் மாத்திட்டதா சொல்றாங்க. நீங்க சர்வீஸ் ஹிஸ்டரி பாத்துக்கலாங்க, பார்த்துட்டே வாங்க. நம்பரோட தான் எங்களோட போஸ்ட் போடுறோம். ஸோ நீங்க சர்வீஸ் ஹிஸ்டரி பார்த்துட்டே வரலாம். ஏன்னா அவங்க கஸ்டமர் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். மேபி அதில் சேஞ்சஸ் இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு இதுதான் எங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீங்க கம்பெனிலே பார்த்துட்டே வரலாம். வண்டி ரொம்ப பிரமாதமான வண்டி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ், கிளைமேட் கண்ட்ரோலுங்க, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க, ரிமோட் லாக்கிங் வந்துருங்க, அலாய் வீல்ஸ் வந்துடும், உங்களுக்கு பீச் கலர் இன்டீரியர், ரியர் வைப்பர், ஃபாக் லாம்ப்ஸ், மற்ற எல்லா ஃபீச்சரும் இந்த கார் வந்துங்க. 1.5 லிட்டர் டீசலுங்க. கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 695ங்க. பிரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 550 இருந்து 6 lakhs வரைக்கும் லோன் பண்ணலாங்க. அடுத்து நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க. ஆல்டோ 800ங்க. எல்எக்ஸ்ஐ ஏசி பவர் ஸ்டேரிங், ஃப்ரண்ட் பவுண்டர்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. நல்ல சீட் கவர்ஸ் இந்த கார்ல இருக்கு. 39,000 கிலோமீட்டர் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. கோயம்புத்தூர் நம்பர் செகண்ட் ஓனர். இந்த கார் வந்து ஒரு ஃபினான்ஸ் எல்லாம் வந்து அவர் கஸ்டமராக சேல் பண்ற கொண்டு வந்த கார். ஸோ நம்ம செட்டில்மெண்ட்டாக ஒரு ஃபினான்ஸ்ல தான் பண்ணணுங்க. சின்ன ஸ்கிராச்சஸ் 1-2 இடத்துல இருக்கு. விண்ட்ஷீல்டுல ஒரு சின்ன கிராக் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம விண்ட்ஷீல்டு மாத்தியே ஆகணும். இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 360 சொல்லிட்டு இருந்தாருங்க. இப்போ பிலோ 350 நம்ம பண்ண முடியும். நீங்க நேரடியாக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, நம்ம ஃபினான்ஸ்லயே பேசிக்கலாங்க. லோனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பேங்க் லோனே போட முடியுங்க. மேக்ஸிமம் 275 இருந்து 3 lakhs வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணலாம். அடுத்து நீங்க பாக்குற கார் பாத்தீங்கன்னா 2012 மாடலுங்க. 13 ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டி கோயம்புத்தூர் நம்பர் தாங்க. ரிட்ஸுங்க, செகண்ட் ஓனர். 148 போயிருக்கு. VDIங்க, ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ இந்த கார்ல வந்துருங்க. இது தவிர பாத்தீங்கன்னா ரிமோட் லாக்கிங் இருக்கு, நல்ல சீட் கவர் இருக்கு, ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க. செகண்ட் ஓனர் காருங்க இது. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 385ங்க. பிரைஸ் பிக்சட் பிரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் பிரைஸ் தான். லோன் போலாம்னு நினைக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 250 வரைக்கும் நம்ம லோன் 2 lakhs ஷூரா பண்ணலாம். ஏன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ண முடியுங்க, பேங்க்ல பண்ண முடியும். பட் என்ன டியூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஒரு 1.5 years 2 years தான் டியூரேஷன் இருக்கு. ஸோ இஎம்ஐ வந்து கொஞ்சம்
ஹையாக வருங்க. அடுத்து நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா எம்ஜி ஹெக்டருங்க, ஹெக்டர் ப்ளஸ் பெட்ரோல் ஹைப்ரிட்டுங்க, ஷார்ப்புங்கிற வேரியண்ட்டுங்க. ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 12,900 கிலோமீட்டர் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த கார் கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனருங்க, வண்டி நம்பர் 0104, ஒரு அளவுக்கு ஃபேன்சி நம்பருங்க. 104 வருது வண்டி நம்பருங்க. நல்ல லெதர் சீட்ஸ் இந்த காரில் வந்துருங்க. மல்டிபிள் ஏர் பேக்ஸ் இந்த காரில் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குங்க, புஷ் ஸ்டார்ட் பட்டன் கீழே சென்ட்ரியோட இந்த காரில் வந்துருங்க. ஏற்கனவே சொன்ன போல குவாலிட்டியான லெதர் சீட்ஸ் இதில் வந்துடும். இது தவிர பனோரமிக் ரூஃப் வந்துருங்க. இதோட டைமண்ட் கட் அலாய்ஸுங்க, டிஆர்எல்ங்க, ரியர் வைப்பர், ஃபாக் லேம்ப்ஸு அப்படின்னு மற்ற எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் இருக்குது. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 1695ங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். லோனை பொறுத்த வரைக்குமே ஒரு 14 lakhs வரைக்கும் பேங்க் லோன் நம்ம பண்ணி தந்துடலாங்க உங்கள் ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி. அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2010 மாடலுங்க, லாரா, ஸ்கோடா லாரா எலிகன்ஸுங்க, டீசலுங்க, 2010 மாடல், சிங்கிள் ஓனருங்க, சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் இதுங்க. இதில் ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், லெதர் சீட்ஸுங்க, அலாய் வீல்ஸுங்க, கிளைமேட் கண்ட்ரோலுங்க, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க, 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியர் வந்துருங்க இதில். இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 475ங்க. ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. நேரடியாக விசிட் பண்ணுங்க. இந்த காருக்கு வந்து லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க. மேக்ஸிமம் ஒரு 250 வரைக்கும் லோன் பண்ணலாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா 2011 மாடலுங்க, Volkswagen Vento Highline டீசல், மேனுவல் டிரான்ஸ்மிஷன், கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனருங்க, ஃபேன்சி நம்பர், ஆல் 5 வண்டி நம்பருங்க. ரொம்ப ஃபேன்சியான ஒரு நம்பர் தான். 1,90,000 கிலோமீட்டர்ஸ் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்கு. பட் அவ்வளோ கிலோமீட்டர் ஓடினாலுமே வண்டியோட கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஏர் பேக்ஸ் வந்துருங்க, ஏபிஎஸ் இருக்குது, அலாய் வீல்ஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது, நல்ல சீட் கவர்ஸ் இருக்குங்க, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க, ஸ்டேரிங் மோட்டரோட ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இந்த காரில் இருக்குங்க. காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சின்ன ஸ்க்ராட்ச் 1-2 இருக்கும், பெருசாக எந்த ஒரு குறையுமே இந்த காரில் சொல்ல முடியாது. கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 410, ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லோக்கல் ஃபினான்ஸ் ஒரு 250 வரைக்கும் நம்ம ஈஸியாக லோன் பண்ணி தரலாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னாங்க டொயோட்டோ எட்டியோஸ் பெட்ரோல் வி மாடலுங்க, மேனுவல் டிரான்ஸ்மிஷன், பெட்ரோல், டெல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் காருங்க இது. இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஏர் பேக், ஏபிஎஸ் வந்துருங்க, MP3 பிளேயர் இருக்கு, நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ் இந்த கார்ல இருக்குங்க. டயர் எல்லாமே ரீசனபிளா நல்ல கண்டிஷன் இருக்கு. அலாய் வீல்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. பாடி லைன் தெளிவான பாடி லைன் தான். 10 மாடல் 11 தான் டெலிவரி எடுத்திருக்காங்க. 1,37,000 கிலோமீட்டர் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டீலர் கிட்ட தான் இருக்கு, 295 கோட் பண்றாங்க. நீங்க தமிழ்நாடுக்கு வேணும்னாலும் சரி, இல்லை கேரளா, இல்லை பாண்டிச்சேரி, எங்க வேணாலும் நம்ம என்ஓசி எடுத்து வந்துடலாங்க. டெல்லி நம்மனா என்ஓசி வாங்கி தான் நீங்கள் லைஃப் டைம் டேக்ஸ் கட்ட முடியும். ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வர மாதிரி இருந்தாலும் நம்ம என்ஓசி எடுத்து வந்துடலாம். ஃபைனலாக 250லேருந்து 260 தரலாங்க. என்ஓசியோட வித் என்ஓசி 250 to 260 தரலாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2016 மாடலுங்க, நிசான் டெரனோ எக்ஸல் பிளஸ் டீசல், மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. இந்த காரும் கோயம்புத்தூர் நம்பர் தாங்க, செகண்ட் ஓனர் கார் இது. ஏர் பேக்ஸ், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ் இந்த காரில் வந்துருங்க. காரை பார்க்கலாம், இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரொம்ப தெளிவான ஒரு வண்டிங்க. ஏர்பேக், ஏபிஎஸோட ஒரு நல்ல ஒரு கார் தான். நான் ஏற்கனவே 2 வீடியோ சொன்ன மாதிரி இது வந்து நீங்கள் மாருதி ஸ்விஃப்ட் போனாலும் கூட இந்த விலைக்கு மேலே சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு உண்டான ஒரு கார். அழகாக 5 பேர் 6 பேர் ட்ராவல் 5 பேர் ஈஸியாக ட்ராவல் பண்ண முடியுங்க. பூட் ஸ்பேஸ் எக்கச்சக்கமான ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் டெரனோ டஸ்ட் பார்த்துருப்பீங்க, அந்த 2 வண்டியிலுமே பூட் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபீச்சர்ஸும் நிறைய வந்துருங்க. ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸ், ரியர் வைப்பர், ஃபாக் லேம்ப், எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த காரில் இருக்குங்க. பவர் விண்டோஸ் வந்துருங்க, நல்ல ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் நான் ஏற்கனவே சொல்ல 595 கேட்டிருக்காரு, நெகோஷியபிள். லோனை பொறுத்த வரைக்குமே 4.5லேருந்து 5 lakhs வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தரலாம். அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த காருங்க 2016 மாடலுங்க, Audi A4 ப்ரீமியம் ப்ளஸ் 2 லிட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக்குங்க. இந்த கார் கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனருங்க, ஃபேன்சி நம்பர், சிங்கிள் டிஜிட் 7ஆம் நம்பருங்க. ஸோ நம்பர் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு நம்பர், விஐபி நம்பருங்க. காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க, ரொம்ப நல்ல குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2016 மாடலுங்க. ப்ரீமியம் ப்ளஸ் அப்படிங்கும்போது இதில் சன்ரூஃப் வந்துருங்க, நல்ல சீட் கவர்ஸ், லெதர் சீட்ஸ் இந்த காரில் இருக்குது. இது தவிர க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துருங்க, ஸ்டேரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இந்த கார் வரும்.
மோட்டரைஸ் சைடு மிரர்ஸுங்க, ஏர் பேக் ஏபிஸ், அலாய் வீல்ஸுங்க, கிளைமேட் கண்ட்ரோலுங்க, ஹெட்லைட் வாஷர் வந்துருங்க, டிஆர்எல் இந்த காரில் வந்துடும், ப்ரொஜெக்ட் ஹெட்லாம்ப்ஸ் இந்த காரில் வந்துருங்க. மற்ற எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் இருக்குது. இந்த கார் நார்மலாக மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 16 ரூபாய்க்கு மேலே 17 ரூபா 18 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் 1595ங்க. அதாவது 16 லட்சம் ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக கோட் பண்ணுறோம். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நம்ம தரலாங்க. நம்ம தர இந்த ப்ரைஸில் மார்க்கெட்டில் கார் இருக்காது. நீங்கள் தாராளமாக செக் பண்ணிட்டே வரலாம். 80,000 கிலோமீட்டர் போயிருக்கு. சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் நம்பர். நம்ம தர ப்ரைஸ் கண்டிப்பாக கார் இருக்காது. நீங்கள் மார்க்கெட் செக் பண்ணிட்டே வரலாம். லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 14 lakhs 13 to 14 lakhs லோன் பண்ணி தரலாம். அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2013 மாடலுங்க. Audi Q7 3 லிட்டர் குவாட்ரோ ப்ரீமியம் வேரியண்ட்டுங்க. சிங்கிள் ஓனர் காருங்க. இது 1,75,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. பட் அந்த கிலோமீட்டர் போனாலுமே இந்த இன்ஜின் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு இன்ஜினில் எல்லா Q7மே பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து லாங் லைஃப் வரும். ஸோ இதெல்லாம் ஒரு கிலோமீட்டர் இல்லை, அந்தளவுக்கு இன்ஜின் நல்லாயிருக்கும். பேனரமிக் ரூஃப் இந்த காரில் வந்துருங்க. மல்டிபிள் ஏர் பேக்ஸ் வந்துடும், ஏபிஎஸ்ங்க, அலாய் வீல்ஸுங்க, கிளைமேட் கண்ட்ரோலுங்க, ரியர் ஏசி, அதாவது 4 zone கிளைமேட் கண்ட்ரோல். பேக் சைட்லேயும் நீங்கள் டெம்பரேச்சர் வெவ்வேறு டெம்பரேச்சர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சீட்லேயும் அதே போல தான் டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஃப்ரண்ட் சீட்லேயும் இருக்குது. அதோட எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸுமே இந்த காரில் வந்துங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க ப்ரைஸ் 20,50,000ங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது, நெகோஷியபிள் ப்ரைஸாக. புது வண்டி 1.25 கோடி கிட்ட வருதுங்க. அவங்க கோட் பண்ண 5ல் 1 பங்கு தான், அந்த அளவுக்கு தான் கோட் பண்ணுறாங்க. அது கூட ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான். நீங்கள் வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய கார், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸோட ஒரு நல்ல ப்ரீமியம் எஸ்யூவி நம்ம வீட்டுக்கு வரணுன்ட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள். கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணித்தரேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா சண்டிகர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. இன்னோவா 2015 மாடல். பட் 16ல் தான் டெலிவரி எடுத்திருக்காங்க. அதாவது இன்னோவா ஓல்டு ஷேப்பில் கடைசியே வந்த மாடல் வச்சுக்கலாம். ஏன்னா 16க்கு அப்புறம் இன்னோவா வரல. 16ஓட டெலிவரியே இல்லை. 15 தான் மேனுஃபேக்சரிங். 16ல் டெலிவரி கொஞ்சம் வண்டிக்கு தான் ஆச்சு. அந்த விதத்தில் இந்த வண்டி கடைசியாக வந்த இன்னோவா 1,17,000 கிலோமீட்டர் இந்த கார் ஓடி இருக்குங்க. சிங்கிள் ஓனர், சண்டிகர் நம்பருங்க. ஜிஎக்ஸ் வேரியன்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு G5ன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க. ஆடியோ சிஸ்டம் இருக்குது, ரிமோட் லாக்கிங் இருக்குது, 7 சீட் இருக்காருங்க. இது 2வது ரோவும் பக்கெட் சீட்டு தான். நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ் இந்த காரில் இருக்குங்க. ரேர் வைப்பர், ஃபாக் லாம்ப்ட்டு மற்ற ஃபீச்சர்ஸ் இந்த காரில் வந்து மோட்டரைஸ் சைடு மிரர்ஸ் இந்த காரில் இருக்குது. அதோட ஸ்பாயிலர் இருக்குங்க. டயர்ஸ் 4மே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குங்க. வண்டியில் பெருசாக ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டைன்டு காருங்க. சண்டிகர் நம்பரில் இருக்குது. இந்த கார் வித் என்ஓசி 980க்கு நம்ம தரலாங்க. நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா 2009-10 மாடலே அந்த விலை சொல்லுவாங்க. இது 2015-க்கு 16 என்ஓசி நம்ம எடுத்து வந்துடலாங்க. நீங்கள் கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி நீங்கள் எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். என்ஓசி உங்கள் பேர் நாங்கள் எடுத்து வந்துடுவோம். 980க்கு தரலாங்க. சிங்கிள் ஓனரில் இப்போதைக்கு இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா டிசைர் VXIங்க. 14 மாடலுங்க. 49,000 கிலோமீட்டர் போயிருக்கு. சென்னை நம்பர், சிங்கிள் ஓனருங்க. இந்த கார் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் இந்த காரில் வந்துங்க. பீச் கலர் இன்டீரியர்ஸ் வந்துருங்க. ஆடியோ சிஸ்டம் இந்த காரில் இருக்குது. இந்த கார் கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் 5 lakhsங்க. ப்ரைஸ் கண்டிப்பாக நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். லோன் ஆப்ஷன் போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 4 lakhs வரைக்கும் இந்த காருக்கு லோன் பண்ணலாங்க. 350லேருந்து 4 lakhs கண்டிப்பாக லோன் பண்ணி தரலாம். அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2011 மாடல் சாண்ட்ரோ GLங்க. LPG என்டாஸ்மெண்ட்டோட வருங்க இந்த காருங்க. திருநெல்வேலி நம்பர், செகண்ட் ஓனருங்க. 1,09,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்கு. ஏசி பவர் ஸ்டீரிங், ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் இந்த காரில் வந்துருங்க. ஒரு ஆடியோ சிஸ்டம் இந்த காரில் இருக்குது. LPG இருக்கிறனால நல்ல மைலேஜ் எதிர்பார்க்கலாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி கார், லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக LPGனால நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம் இந்த காரை. ப்ரைஸ் 265ங்க, நெகோஷியபிள்ங்க. இப்போ 250க்கு தரலாங்கிறாரு. நேரடியாக விசிட் பண்ணுங்க. அதுலேருந்து என்ன பெஸ்ட் கிடைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு 2011 ஒரு LPG ஒரு ஆல்டோ போனாலும் கூட 230 240 சொல்லுவாங்க. அந்த விதத்தில் சாண்ட்ரோ கொஞ்சம் பெரிய காராகவும் இருக்கும், ஸ்பேசியஸாகவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. மாருதி வேகனார் VXI ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் AMT. இந்த காரு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்க. பியூர் பெட்ரோலுங்க. டபுள் ஏர் பேக் ஏபிஎஸ் இந்த காரில் வந்துருங்க. அலாய் வீல்ஸ் வந்துருங்க. நல்ல சீட் கவர்ஸ் இருக்குது. ஆடியோ சிஸ்டம் இருக்குது. இதோ ரியர் வைப்பர், ஃபாக் லாம்ப்ஸ் இருக்குது. ரிமோட் லாக்கிங் இந்த காரில் வந்துருங்க. இந்த கார் கோயம்புத்தூர் நம்பர், செகண்ட் ஓனர், 98,000 கிலோமீட்டர்ஸ் போயிருக்குங்க. நார்மல் VXI மாடலில் இன்னைக்கு 18 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா 5-5.5 அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது VXI ப்ளஸ்ஸுங்க. ஸோ கஸ்டமர் கோட் பண்ணுறது 470 தான். அந்த ப்ரைஸ் கூட ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. அது வந்து ஒரு 5 or 10,000 நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நாட் ஷூர். எனக்கு 470 எவ்வளோ தருவார்னு எனக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 5,000 கண்டிப்பாக குறையும். நேரடியாக விசிட் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். காரை நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நேரடியாக வந்தாலுமே
அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது இந்த கார், நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காருங்க. லோனை பொறுத்த வரைக்கும் 350லேருந்து 4 lakhs லோனு பண்ணி தந்தாங்க. அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2020 மாடல் டிசைர் VXi ஆப்ஷனலுங்க. TN49, அதாவது தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷன் காருங்க. இது ஓடி இருக்க கிலோமீட்டர் தான் ரொம்ப அட்ராக்டிவான கிலோமீட்டர்ஸுங்க. வெறும் 15,000 கிலோமீட்டர் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்கு. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஏர்பேக் ABS வந்துருங்க, இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்கு, நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ் இந்த கார்ல இருக்குங்க. சைடு மிரர்ல இண்டிகேட்டர் ஆப்ஷனோட வந்துடும். வண்டியோட வந்த டயர்ஸே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இந்த கார் கஸ்டமர் சொல்ற பிரைஸ் 7.25ங்க. 6 lakhs வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி தரலாங்க. வண்டி டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் பாருங்க, இந்த கார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஒரு நல்ல ஃபேமிலி கார், ஒரு டீசெண்டான ஒரு காம்பேக்ட் செடானுங்க. ஸோ மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், மெயின்டெனன்ஸும் ஃப்ரீ. அடுத்து நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா 2013 மாடலுங்க, ஃபிகோ ZXi ஓல்டு ஷேப்புங்க. நிறைய பேர் ஓல்டு ஷேப் ஃபிகோ கேட்பாங்க, பாக்குறதுக்கே அழகா இருக்கும், நல்ல கார், ரொம்ப வெயிட்டா இருக்கும், பில்ட் குவாலிட்டி வந்து எக்ஸலண்டா இருக்குங்க. ஏசி பவர் ஸ்டீரிங், ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் இந்த கார்ல வருங்க, ஆடியோ சிஸ்டம் இந்த கார்ல இருக்குங்க. 1,16,000 கிலோமீட்டர் போன இந்த கார் தஞ்சாவூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, செகண்ட் ஓனருங்க. கஸ்டமர் சொல்ற பிரைஸ் 2,72,000 பிரைஸ் நெகோஷியபிள்ங்க. ஒரு 150 வரைக்கும் நம்ம லோக்கல் ஃபைனான்ஸ்ல லோன் பண்ணி தந்துடலாங்க. அடுத்து நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா மஹிந்திரா வெரிட்டோ D6ங்க, வெரிட்டோ வைப் D6. ஏர்பேக் ABSோட வருங்க இந்த காருங்க. கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனர், ஃபேன்சி நம்பர் 888 வண்டி நம்பருங்க. உள்ள நீங்க பார்க்கலாம், டபுள் ஏர்பேக் ABS இந்த கார்ல வருங்க. நல்ல ஒரு DVD பிளேயர் வந்துடும், டூ டின் பிளேயர் வந்துருங்க. ரிவர்ஸ் கேமரா இந்த கார்ல இருக்கு. நல்ல பீச் கலர் சீட் கவர்ஸ் இந்த கார்ல இருக்குங்க. அதாவது ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக்னு மற்ற எல்லா பேசிக் ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல வந்துங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 345ங்க. இப்போ 310க்கு வந்துட்டாரு, அது கூட நெகோஷியபிள் ப்ரைஸா. நீங்க நேரடியாக வாங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, பெஸ்ட்டாக பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு 2013 ஒரு ஆல்டோ K10 போனாலும் கூட உங்களுக்கு 2,300 ரூபா, 2,000 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. அந்த விதத்தில் ஒரு 3 ரூபா ரேஞ்சில் ஒரு நல்ல காம்பேக்ட் செடான்ல ஒரு டீசல் கார் தராங்க. மைலேஜ் 22க்கு மேலே ஷூராக கிடைக்கும். இன்ஜின் லைஃப் 5 லட்சம் கிலோமீட்டர் வருங்க. அடுத்து நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா 2017 மாடலுங்க, போலோ ட்ரெண்ட் லைன் பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. வெறும் 66,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த காருங்க. இதுலயே டபுள் ஏர்பேக் ABS வந்துருங்க, ஆடியோ சிஸ்டம் இருக்கு, நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ் இந்த கார்ல இருக்குங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 575ங்க. பிரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள்ங்க. லோன் ஆப்ஷன் போலாம், ஒரு 4 lakhs வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க. அடுத்து நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா 2013 மாடலுங்க, மாருதி ஏஸ்டார் VXi பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க. 65,000 கிலோமீட்டர் போன இந்த காருங்க. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் இந்த கார்ல வருங்க. நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ் இந்த கார்ல இருக்கு, ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 280ங்க. ஏஸ்டார் கொஞ்சம் ரீசேல் வேல்யூ கம்மியா இருந்தாலும் கூட நீங்க கஸ்டமர் கோட் பண்ற பிரைஸ் நெகோஷியபிள் பிரைஸ் தான். நீங்க நேரடியாக விசிட் பண்ணுங்க, நீங்க டேரக்டா கஸ்டமர்ட்டே பேசிக்கலாங்க. இங்க இருக்க எல்லா காருமே கஸ்டமர் வெஹிக்கிள் தாங்க. அவங்க சொல்ற பிரைஸ் தான் நாங்க சொல்றோம், நாங்க சொல்ற பிரைஸ் கிடையாது. நாங்கள் சொல்ல வேண்டியது செல்லருக்கும் சொல்லுவோம். சார் இந்த ப்ரைஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்ட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த கார் அதே போல் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் நேரடியாக வாங்க, என்ன பெஸ்ட் முடியுமோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் 2013 நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஆல்டோ போனாலும் கூட உங்களுக்கு 2,000 ரூபா, 2,300 ரூபா சொல்லுவாங்க. ஏஸ்டார் ஆல்டோட கொஞ்சம் பெரிய வண்டி தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா 2021 மாடலுங்க, குவிட் 1 லிட்டர் RXT ஆப்ஷனலுங்க. இந்த கார் கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனருங்க. வெறும் 30,000 கிலோமீட்டர் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்கு. காரோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நீங்க பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான ஒரு காருங்க. நல்ல டியூவல் டோன் சீட் கவர்ஸ் இந்த கார் வண்டியோடயே வந்துருது. மல்டிமீடியா பிளேயர் வண்டியோடயே வந்துருங்க. இன்ஃபோர்டைன்மெண்ட் டிஸ்பிளே வந்துருங்க. ரிவர்ஸ் கேமரா ஆப்ஷனோட இருக்கு. ரிமோட் லாக்கிங் இந்த கார்ல இருக்குங்க. குரோம் ஃபினிஷ்டு கிரில் வந்துருங்க. ஏன்னா RXT ஆப்ஷனலாக இந்த ஆப்ஷன் இந்த இது வரும். குரோம் ஃபினிஷ்டு கிரில் வந்துருங்க. நியூ ஷேப் ஹெட்லைட்ஸ் வந்துடும். ஃபாக் லேம்ப்ஸ் வந்துருங்க. ஃப்ரண்ட் அந்த லிப் ஸ்பாயிலர் மாதிரி இந்த பம்பர் டிசைன் எல்லாம் மாறி இருக்கு நியூ ஷேப்புங்கிறனால. ஸோ வண்டி ரொம்ப எக்ஸலண்டான ஒரு கண்டிஷன் இருக்குங்க. கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 495ங்க. பிரைஸ் நெகோஷியபிள் பிரைஸ்ங்க. நீங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரோம். லோன் போலாம் நினைக்கிறோம், 4 lakhs லோனும் பண்ணலாங்க. அடுத்து நீங்க பாக்குற இந்த கார் பாத்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபர் RXL, கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனருங்க. 36,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் ABS வந்துருங்க. அதோட ஆடியோ சிஸ்டம் இருக்கு, ரூஃப் ஏசி இருக்குங்க. நல்ல சீட் கவர்ஸ் இந்த கார்ல இருக்கு. காரோட பேசிக் ஃபீச்சர் வந்து ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ இதுல வந்துருங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 6 lakhsங்க. பிரைஸ் நெகோஷியபிள் தாங்க, ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. 599 நாங்கள் ஆன்லைன்ல போட்டிருப்போம்.
அந்த 599 கூட நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நேரடியாக விசிட் பண்ணி பாருங்க. நான் ஏற்கனவே வேற ஒரு வண்டிக்கு சொன்னது போல இன்னைக்கு 2020 மாடல் ஒரு ஸ்விஃப்ட் நீங்க விஎக்ஸ்ஐ போனாலும் கூட 6 ரூபா ரேஞ்சில் சொல்லுவாங்க, இல்லை 6 ரூபாய்க்கு மேலே கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விதத்தில் ஒரு பக்காவான ஒரு 7 சீட் கார் கோயம்புத்தூர் நம்பர்ல முக்கியமாக வந்திருக்கு, ஒயிட் கலராகவும் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு 7 சீட்டர் ஏர்பேக் ஏபிஸோட நீங்க வாங்கிட்டு போகலாம். வந்து பாருங்க, கார் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஒரு நல்ல 7 சீட்டர், ஒரு ஃபேமிலிக்கு உண்டான சூப்பரான ஒரு கார், ஒரு கரெக்டான பட்ஜெட்ல வரும். லோன் ஆப்ஷனும் 80 to 90% பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த கார் பார்த்தீங்கன்னா செவர்லே ஸ்பார்க்குங்க, பெட்ரோலுங்க, வித் எல்பிஜி இருக்கு. வண்டியோடய எல்பிஜி வந்துருதுங்க இந்த கார்ல. ஏசி பவர் ஃப்ரண்ட் பவுண்டர்ஸ் இந்த கார்ல வரும், ஸ்பார்க் எல்எஸ்னால. ஃபேக்டரி ஃபிட்டட் எல்பிஜி என்டாஸ்மெண்ட் இருக்கு. ஒரு MP3 பிளேயர் இந்த கார்ல இருக்குங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பிரமாதமா இருக்கு இந்த கார், கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. லோ பட்ஜெட் கார் மாதிரியே தெரியாது, ஒரு குவாலிட்டியான ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு லுக்லயே இந்த கார் இருக்கும். நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். எல்பிஜி இருக்கிறனால மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த கார் அழகா யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். பெட்ரோலும் இருக்கு, மைலேஜும் ஆச்சு, பட்ஜெட்லயும் கிடைச்சிடும். ஸோ ஏசி பவர் வரனால உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஆப்ஷனா இருக்கு. ஏன்னா 2010 வேற எந்த ஹேட்ச்பேக் நீங்க போனாலுமே, உதாரணத்துக்கு ஒரு ஆல்டோ நீங்க போனாலுமே 2.25-2.30 அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுல எல்பிஜி இருக்குமான்னு கூட தெரியாது. இல்ல இதுல அந்த பட்ஜெட்லயும் கிடைச்சிடும், எல்பிஜியோட வரும். பெரிய காரும் கூட உங்களுக்கு கண்டிப்பா ஹெட்ரூம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஆல்டோட பெரிய கார் நல்லா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. வந்து பாருங்க. TN22 ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனருங்க, 64,000 கிலோமீட்டர் போயிருக்கு. 155 கேட்டிருக்காங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள். லோனை பொறுத்த வரைக்கும் 90,000 to 1 lakh பண்ணலாங்க. அடுத்து நீங்க பார்த்துட்டு இந்த கார் பார்த்தீங்கன்னா 2021 மாடலுங்க, செலாரியோ VXI, பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனருங்க. வெறும் 41,000 கிலோமீட்டர் தான் இருக்கு, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இந்த கார்ல உங்களுக்கு ஏர்பேக் ஏபிஸ் இருக்குங்க, நல்ல குவாலிட்டியான சீட் கவர்ஸ் இந்த கார்ல இருக்கு, ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க. மற்றபடி மேட், கட் மேட், ஃபுல் மேட் எல்லாமே இந்த கார்ல போட்டிருக்காங்க. இந்த கார் கஸ்டமர் சொல்லிட்டு இருக்க பிரைஸ் 525, ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் பிரைஸ் தான். நீங்க நேரடியாக விசிட் பண்ணி பாருங்க, இந்த கார் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் மாடல் 2021ங்க, ஓல்ட் ஷேப் செலாரியோ, அதுக்கப்புறம் நியூ ஷேப் வந்துருச்சு. பட் ஓல்ட் ஷேப்புக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்கு, அந்த விதத்தில் இந்த கார் உங்களுக்கு பிடிக்குங்க. நேரடியாக வந்து பாருங்க. லோனை பொறுத்த வரைக்கும் 4 to 420 வரைக்கும் லோன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நீங்க பார்த்துருக்கு இந்த கார் பார்த்தீங்கன்னா 2021ங்க, ஜாஸ் ZX பெட்ரோலுங்க, சிங்கிள் ஓனர் காருங்க. இது 14,500 கிலோமீட்டர் இந்த கார் போயிருக்குங்க. மார்க்கெட்ல இந்த கார் 9 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க, 8.9 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. நம்ம கோட் பண்ற பிரைஸ் 750ங்க. பிரைஸ் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க, நெகோஷியபிள் பிரைஸ் தாங்க. ZX வேரியன்ட் அப்படிங்கிறனால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூல் ஏர்பேக் ஏபிஎஸ்ங்க, ரிமோட் லாக்கிங், சன்ரூஃப் வந்துருங்க, லெதர் சீட்ஸ் இந்த கார்ல இருக்கு, ரியர் வைப்பர், ஃபாக் லேம்ப், அது DRL எல்லா ஃபீச்சர்ஸ் இந்த கார்ல வந்துருங்க. இந்த கார் நான் ஏற்கனவே சொன்ன 750 நெகோஷியபிளுங்க. லோனை பொறுத்தவரை 5 to 6 lakhs லோன் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க பாக்குற இந்த கார் பார்த்தீங்கன்னா நிசான் சன்னிங்க, எக்ஸல் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க, 1,78,000 கிலோமீட்டர்ஸ் இந்த கார் இது வரைக்கும் ஓடி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஏர்பேக் ஏபிஎஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுங்க, ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க, ரிமோட் லாக்கிங் இருக்கு. இந்த காரோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக் சீட் ஸ்பேஸ் தாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல நான் எஸ்கிராஸில் சொல்லியிருப்பேன், வெளியே பேக் சீட் ஸ்பேஸ் செமையாக இருக்குங்க. அதே போல் இந்த காரில் பேக் சீட் ஸ்பேஸ் அதை விட இதில் ஜாஸ்தியாக இருக்கும். ரியர் ஏசி வெண்ட் இந்த காரில் வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு லக்ஸுரியான ஒரு கார்னே சொல்லலாம். 475 கேட்டிருக்காங்க, 2013 மாடல் செகண்ட் ஓனர். 475 கேட்டிருக்காங்க, ப்ரைஸ் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். லோன் ஆப்ஷன் போல ஒரு 3 lakhs வரைக்கும் நம்ம லோன் பண்ணி தந்துடலாங்க.